திராவிட அரசியலும் திராவிட சித்தாந்தங்களும் தீவிரமாக செயல்பட்ட காலகட்டம் அது. ஜூலை 15, 2010 தொடர்ந்து ஈழ தமிழர்களுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் மேடைகளில் முழங்கி வந்த சீமான் கைது செய்யப்படுகிறார். தமிழக மீனவர்களை இலங்கை தொட்டால் இங்குள்ள சிங்கள மாணவர்களை அடிப்பேன் என்ற பேச்சுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகிறார். இங்கிருந்துதான் தொடங்குகிறது சீமானின் வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியும். நாம் தமிழர் கட்சி பற்றி அந்த தொண்டர்களின் பொதுவான கருத்து என்னவென்றால், கவியரங்குகளிலும் கருத்தரங்குகளிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய விடுதலையை பெரும் கூட்டமாக திரட்டி முழங்க வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பார்கள். தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை அவர் தமிழர், என் அண்ணன், என் தம்பி என கொண்டாட வைத்தது நாம் தமிழர் கட்சி என்பார்கள். தேர்தல் வரலாற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக வாய்ப்பளித்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பார்கள். இந்த கருத்துகளுக்கு மத்தியில் ஒரு தனித்த கொள்கையோடு தேர்தல்களில் தனித்தே களம் கண்டு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக உருவெடுத்த நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அரசியலை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஃபுல் வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அன்ஷிஃப்ட் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.